உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. ஓ மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. ஓ முகம் பார்த்து நிம்மதியாச்சு. என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னால. எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே. சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அப்போது உங்களோட பர்சன் இப்போ எப்படி இருக்குது, அவங்களுக்கு உண்டான ஒரு சேனலான சாங் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, உங்களை ரொம்ப தேடுறாங்க, அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. உங்களை வந்து என்னென்னா, நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் ஏதோ ஒன்றுங்க, எப்பயுமேங்க ஒரே மாதிரி மனசு இருக்காது. அந்தந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணிடுறோம், அந்த கோவத்தில், ஈகோனால். அல்லது சில சமயம் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் கூட, அந்த தர்க்கம் கூட ஒரு பெரிய ஒரு பிரிவினையை கொண்டு போய் முடிச்சிடும். அதில் வந்து யாருப்பா இந்த ஒரு சவாலான இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து இறங்கி போகிறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். சில நேரம் வந்து உங்களை பிரிஞ்சு வேறு ஒன்று தேடி போயிருக்கலாம். அங்கே ஏதாவது ஒன்று பிரச்சனையாகி வாழ்க்கை முறிய போகிற ஸ்டேஜில் உங்களை பற்றி தெரிஞ்சு திரும்பவும் வந்து உங்களோட நினைவுகளை ரீகலெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி தான் இன்றைக்கி உண்டான ஒரு சேனலான சாங் மூலமாக தெரியுதுங்க. இது வந்து UDM 369 சேனல். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் வந்து அடிக்கடிங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த பின்னாடியும் வேலை செஞ்சிட்ருக்க மத்தியிலையும் சொல்லிட்டும் நினச்சிட்டும் யோசிச்சிட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையெல்லாம் வேறு லெவல் வந்திருக்குங்க. அப்போது வந்து இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான ரீடிங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் பர்சன் மைண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒளிஞ்சிருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்க. எனக்கு மூடு மந்திர மாதிரி இருக்குது. அவங்க என்னதாங்க நினைக்கிறாங்க. ஒரே சைலண்ட்டாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு மயான அமைதி மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலான்னா ஒன்றுமே தெரியல. அவங்க பேசுகிறதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்னை எந்த இடத்துல வச்சுருக்காங்க, என்ன மாதிரி மதிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றுமே எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள குழப்பத்தை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கலாம். அதுக்கு உண்டான தெளிவான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி உங்களோட நீங்கள் பார்த்துட்டு இயங்கிட்டு இருக்க உங்கள் பர்சன் வரவே மாட்டாங்களா. அது காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் இருக்கலாம். அது தேர்ட் பார்ட்டி விஷயம், அதாவது இரண்டாம் நபரை தேடுற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் சந்தித்த நபர் யாரோ ஒருத்தங்கங்க. தேவையில்லாமல் ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரல, ஏதோ விதிக்கப்பட்ட விதி மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு சமயம் காயம் கொடுத்துட்டு உங்களை விட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படுற அந்த வலி கூட ஒரு ரணமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக ஏங்கிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் இப்படி என்னை தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க, ஏன் இப்படி ஒரு வாக்குவாதம், ஏன் இப்படி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு தவறாக நடந்துக்கிட்டாங்க, ஏன் இப்படி என்னை ஏமாத்தினாங்க, ஏன் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி மேலே ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது இப்போ உங்களோட வாழ்க்கை. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க, செய்கிற வேலையெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் சந்தோஷமே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னவோ ஒன்று நீங்களும் போராடுறீங்க, அந்த மனப்போராட்டத்தோடு போராடுறீங்க. ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்.
நிறைய வந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் வந்து முயற்சி பண்ணி இங்கே வந்து எந்த ஒரு விஷயமும் உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் வந்து எங்கேயாவது ஒரு ரிசல்ட் கிடைக்குமா, யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களா, என் பிரச்சனைக்கு யாராவது எங்கேயாவது ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாங்களான்னு அப்படின்னு தேடிட்டு இருந்த நேரத்தில் உங்களுக்கு யூடியூப் சஜஷன் மூலமாக என்னோட வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கோங்க. ஏதோ இப்போதைக்கு நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு உண்டான தெளிவான கைடன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. உங்களோட தாழ்மையான கமெண்ட்டையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா எனர்ஜிக்குள்ளே வரணும், நான் சொல்கிற விஷயங்கள் உங்களோட கனெக்ட் ஆகணும், உங்களுக்கான டிவைன் மெசேஜ் டைரெக்டாக என் மூலமாக உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் எனர்ஜிக்குள்ளே வந்ததான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து பார்க்குற நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் தண்ணி நல்லா குடிச்சிக்கோங்க. இப்போதைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தூக்கி ஓரம் கட்டிடுங்க. இப்போதைக்கு நீங்கள் உள்ளே போகிற மூச்சு காற்று உங்களுக்குள்ள பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனையும் எனர்ஜியையும் ஒரு நேர்மறையான ஆற்றலையும் உங்களுக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பாய்வதாக கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூச்சு காற்று வெளியே போகும்போது ஒரு எதிர்மறையான சிந்தனைகள், நெகட்டிவ் எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்கள் உடலை தாண்டி உங்கள் உடலை விட்டு வெளியே செல்வதாக ஒரு கற்பனை பாவனத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதன் மூலமாக கொஞ்சம் வந்து நீங்கள் ரிலாக்ஸோட இந்த வீடியோ பார்க்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒன்று எனக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த வீடியோ எனக்காக இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான், யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ் கண்டிப்பாக போய் சேரும். ஏன்னா இந்த விஷயமும் இப்போதைக்கு எனக்கு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லாமே இங்கே வந்து உங்களோட விஷயங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து டிவைன் மெசேஜ் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு டைரெக்டாக கடவுளோட மெசேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். எனக்கு அப்படி வந்து ஓவரால் கலெக்டிவ் மெசேஜ் வரும்போது இதில் என்னால் கரெக்டான மெசேஜ் பிக் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேரோட பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன் கடவுள் கைடன்ஸாக கொடுக்கும்போது எனக்கான பிரச்சனைக்கு உண்டான ஸ்பெஷலான தனியான எனக்கு ஒரு ரீடிங் வேணும், எனக்கு வந்து இதுலேருந்து நான் வெளியில் வரணும், என்னால் இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டே இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தூங்க முடியல, டிப்ரெஷனாக இருக்குது, அந்த பக்கம் என்ன நடக்குது, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு ஒரு விடை அளிக்கிற விதமாக பர்சனல் ரீடிங்கும் இருக்குங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தர, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு விஷயம் தான், உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற சேனல் ஆகிற மெசேஜஸும் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம இன்றைக்கி எனர்ஜி கார்டும் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம், பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன வேணாலும் இருக்கலாம், அதனால 1க்கு 2 தடவை கரெக்டாக நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண போகிறோம். 2 கார்டுலேருந்தும் நம்ம எடுக்க போகிறோம். இதுலேயும் அதுலேயும் மாற்றி மாற்றி எடுக்க போகிறோம். ஸோ வந்து கடவுள்கிட்டே நம்ம வந்து வச்சுட்டு இன்றைக்கி யார்கிட்ட கேட்கலாம், நம்ம இன்றைக்கி வந்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி சிவாப்பா கிட்டே கேட்குறோம். ஓகேங்களா? சிவாப்பா கிட்ட இன்றைக்கி வந்து பார்க்குற உங்களுக்கான தெளிவான கைடன்ஸ் வந்து கடவுளே கொடுக்கட்டும். ஓகேங்களா? அப்பா நீங்கள் தான் கொடுக்கணும் கைடன்ஸ், பார்க்குறவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களே குழப்பிட்டு இருக்காங்க, தெளிவாக கொடுத்துருங்க கடவுளே. எல்லோரும் நிறுத்தி நிதானித்து பொறுமையாக பாருங்கள். ஒன்றும் இங்கே பதட்டம் இல்லை, எதுவும் பயப்பட தேவையே இல்லை. கடவுள் கூட இருக்கார். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்புங்க. நீங்கள் நம்ப மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மிராக்கிள் இருக்குது. பார்க்குற கலெக்டிவ் ஓட பர்சன்ஸ் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, இப்போ அவங்க பார்க்குற பர்சன்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நீங்களே கடவுளே நீங்களே சொல்லுங்கள். சிவாப்பா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கத்தான் வேணும். அங்கே இடி மாதிரி அடி உளுந்துட்டு தான் இருக்குது. அவங்க நம்பி போன ஒரு விஷயம் அங்கே வந்து ஒரு பூஜ்யமான ஒரு விஷயந்தான், அங்கே ஒன்றும் பெருசு இல்லை, அங்கே ஒரு இல்யூஷன் தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு இருக்கும்னு நினச்சிட்டு போன உங்கள் பர்சன் அந்த பக்கம் பச்சை இல்லை, அது ஒரு சவக்குழின்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து அவரால் இருக்க முடியல. இப்போ தான் உங்களோட அருமை வந்து நல்லா தெரியுது. உங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு உங்களோட அருமை, வைரத்தோட அருமை தெரியல. இப்போ தள்ளி வந்து ஒரு புதக்குழியில் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் யாருங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு அங்கே வந்து கடவுள் தான் அவருக்கு வந்து எல்லா ரியலைசேஷனும் அடி எல்லாம் வெளுத்து கட்டி வாங்கி உங்களை வந்து தேடி வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ வந்து என்ன கண்மூடித்தனமாக ஒரு விஷயம் வந்து எடுக்கிறாங்க. எந்த சேலஞ்சாக இருந்தாலும் நம்ம எடுப்போம். நமக்கு இவங்க வேணும், நம்ம வந்து இதனால் வர பிரச்சனை கூட என்னன்னு பார்த்துக்கலாம், ஆனால் இவங்க எனக்கு வேணும், இவங்களை விட்டுட்டு போய் நான் நிறையா கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வேணாம், இவங்களோட அன்பு பியூரான ஒரு அன்பு எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவர் வந்து என்னென்னா
இப்போ வந்து புரிஞ்சு தான் வராங்க. யுனிவர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. சில பர்சன்ஸுங்க பார்க்குற உங்களோட பர்சன்ஸ் சில பேர் வந்து யுனிவர்ஸை ஃபுல் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஏன்னா என்னோடய வாழ்க்கையை வந்து நியூ பிகினிங்காக இருக்கணும், இனிமேல் தான் நான் வந்து வாழ போகிறேன், ஏற்கனவே போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வந்து அவங்க கூட இருக்கும்போது, அதாவது உங்கள் கூட இருக்கும்போது தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸு, நாலேஜ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோட அடி உத உழுகிற மாதிரி கிடைச்சி, அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அதில் விட அண்ணன் தம்பி என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி விழுந்திருக்கு. அப்போது விழுந்த அடியிலேருந்து அவர் நிறைய கற்றுக்கிட்டாரு. இனிமேல் லைஃப்பில் வந்து சக்ஸஸாக இருக்கணும், நல்ல கலர்ஃபுல்லாக லைஃப் இருக்கணும், ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமேல் வந்து சந்தோஷமான பாதையை நோக்கி போகணும், இனிமேல் எப்படியா இருந்தாலும் கண்மூடித்தனமாக போய் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, இப்போ வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி, என் வாழ்க்கை வந்து தனிமையில் இருந்து எப்படி நரகத்துக்கு போனாலும் சரி, எனக்கு வந்து நான் கடவுள் சொல்கிற பேச்சை கேட்டு எனக்கு அவங்க தான் வேணும்னு அப்படியே வேறு எந்த சிந்தனையுமே இல்லை. நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்க, நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் எப்படி மாறி இருக்கீங்க, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனசில், இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு அவங்க வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து உங்கள் பர்சன் வந்து இறங்கி வந்துட்டாங்க. எதை பற்றியும் கவலை இல்லை, அது எதுவாக இருந்தாலும் எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து வராங்க. இங்கே என்னென்னா பிரபஞ்சத்தை அவங்க நம்புகிறாங்க. இப்போ தான் வந்து நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பி ஓரளவுக்கு நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு வேறு லெவலுக்கு வந்துட்டுருப்பீங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து உண்டான ஒரு ரியலைசேஷன் அவருக்கு நடந்து இப்போ பிரபஞ்சத்தை நம்புகிறாங்க. பட் ஆனால் வந்து நிறைய விதமான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கடவுள் நிறைய கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஆனால் வந்து தெளிவான கைடன்ஸ் வந்து உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா இனிமேல் எனக்கு ஒரே இதுதான், எனக்கு அவங்க வேணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் சுற்றிலும் என்ன நடக்குது, என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கடவுள். ஆனால் வந்து அதெல்லாம் பார்க்கல. கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தே ஆகணும் உங்கள் பர்சன். இப்போது நல்லா இருக்குது, லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்து வராங்க. இதுக்கு தானேங்க ஆசைப்பட்டீங்க நீங்கள், என் பர்சன் வருவானா, நோ கான்டாக்டில் இருக்கேன், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன், ஆளை காணோம், எல்லாமே தேடி வராங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துட்ருக்க கலெக்டிவ் பர்சனுக்கு உண்டான மெசேஜ் இதுலேருந்து 2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 எடுப்போமா? ஓம் நமச்சிவாய. நிறைய போராட்டமான வாழ்க்கை தான். இப்போது வந்து அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சந்தோஷமாலாம் இல்லை, நிறையா வெளியில் நடந்த அத்தனை விஷயங்களும் அவருக்கு வந்து மைண்டில் வந்து போட்டு வெளியில் என்னடா இப்படி ஆகிப்போச்சே, நம்ம நம்பினது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்ரெஷனோட, நம்ம பண்ணது தப்பாக போயிடுச்சே, நம்ம நம்பி போன ஒரு விஷயம் இப்படி தவறான ஒரு முடிவுக்கு வந்து என் வாழ்க்கையை கொண்டே விட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவர் போராடிட்டு தான் இருக்கார். அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. எப்படிங்க வெளியில் நடந்த அத்தனை விஷயங்களும் அவரால் ஏற்றுக்கவும் முடியல, நம்பவும் முடியல. அப்போது உள்ளேயும் அதே போராட்டம் வந்து வருது. அவரால் அமைதியாக இருக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, எப்படி இப்படி வந்து அவங்க நம்பி போன ஒரு விஷயம் ஏமாற்றிட்டு போகிறாங்களே, எப்படி இப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நிற்கிற இடத்துல தான் வந்து அவங்களுக்கு தெரியுது, நம்ம இப்படி தானே நம்ம பர்சனை ஏமாற்றிட்டு போனோம், நமக்கு இன்றைக்கி பெயினாக இருக்குல்ல, அதே மாதிரி தானே அவங்களுக்கும் அன்றைக்கி பெயினாக இருக்கும். அப்போது கர்மாங்கிறது வந்து இங்கே வந்து பூமி ரேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, நான் இன்றைக்கி எதை செய்கிறேனோ அதுதான் நாளைக்கு எனக்கு கிடைக்கும், அதுதான் நான் அறுவடை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே கரெக்டாக போச்சேன்னு நிறைய தெளிவான ஒரு கைடன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நிறைய சண்டை சச்சரவா உங்களுக்குள்ளேயே, அதாவது உங்கள் பர்சனுக்குள்ளேயே நிறைய போராட்டம். அது ஏன் அப்படி, இது ஏன் அப்படி, இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் அப்படி வச்சு டிஸ்அக்ரிமெண்ட் மாதிரி அவங்க ஆப்போசிட்டில் பேசுகிற அந்த பர்சன், நம்பி போன அந்த ஒரு பர்சனுக்கும் இவங்களுக்கும் சண்டை சச்சரவு பிடிக்கவே இல்லைங்க. ஏதோ ஒரு டென்ஷன், மனக்கவலை, குழப்பம், ஏதோ பேச்சுவார்த்தை அங்கே சரியில்லை, அங்கே தப்பாக இருக்குது. அப்போது வாக்குவாதத்துலேயும் சண்டையிலையும் பிரச்சனையிலையும் தான் ஓடிட்டுருக்கு அவங்க லைஃப். அங்கே போராட்டம் தான், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. வெளியில் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது, நிம்மதியாக தூங்கவும் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு டென்ஷன், டிப்ரெஷன்லேயே, ஆன்சைட்டிலே வாழ்க்கை போயிட்டுருக்கு உங்கள் பர்சனுக்கு. அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அவர், லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறார். சும்மாலாம் இல்லை, சும்மா அவங்களோட அன்பு பாசம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வராங்களா, இல்லை, நம்பி போன ஒரு விஷயம் அங்கே அவர் நம்பினதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எல்லாம் ஏமாற்றிருக்கு. அதனால் நீங்கள் தான் உண்மையான பர்சன் இந்த இடத்துல ரியலைசேஷன் ஆகி திரும்ப வராங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் அன்பு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அவர்கிட்டேருந்து எந்த விதமான ஒரு அன்பு கொடுக்கல, அன்பு கிடைக்கல. நீங்கள் மட்டும்தான் ஓவர் கிவிங்கில் இருப்பீங்க, நீங்கள் மட்டும்தான் ரொம்ப கேரிங்காக, அவர் கேட்குறப்ப பணத்தை கொடுக்குறது, அவர் கேட்குறப்ப ஏதாவது ஒர்க்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறது. அப்போது அவங்கக்கிட்டேருந்து ஒன்றுமே இல்லை, உங்களை மதிக்கவே இல்லை, நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், ஏக்கத்தோடு இருக்கீங்க. ஒரு அன்பு வராதா, எல்லாமே பண்ணுறீங்க நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு உண்மையான அன்பு, ஒரு ஆசையாக
பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கே வந்து வரல, ஆரம்பத்தில் வரல. ஏதோ ஒன்று நம்பி போயிருக்காங்க. அப்போ அந்த இடம்லாம் அடி கொடுத்து இப்போ தனியாக தான் நிற்கிறாங்க. உங்களை தேடி வரணுங்கிற ஒரு முயற்சியில் தான் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு கடையாக தான் பார்க்குற கலெக்டிவ் பர்சனுக்கு என்ன வருது பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. இந்த கார்டை பார்த்துட்டு தான் நான் சொன்னேன், ஒரு தலைப்பட்சமாக நீங்கள் அன்பு கொடுத்துட்டே இருக்கீங்க, அங்கேருந்து அன்பு வரலன்னு. அதே கார்டே திரும்பி வருது. யாருக்கோ போய் சேர வேண்டிய மெசேஜுங்க இது. திரும்ப திரும்ப 2 தடவை வந்திருக்கு கன்ஃபர்மேஷன் கார்டாக. நீங்கள் வந்து அன்பு கொடுத்துட்டு ஏங்கிட்டு நிற்கிறீங்க. எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுறீங்க. அவங்க மேலே அன்பு இருக்குது, கேர் இருக்குது. அவங்கள விட்டுட்டு உங்களால் இருக்க முடியல. பட் அவங்க உங்களோட அன்பை ஏளனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு விஷயந்தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் கிடையாது. உங்களை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க உங்களை மதிக்கலை அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து நீங்கள் நிறையா விஷயங்கள் பணம் கூட கொடுத்துருக்கலாம், நிறைய அன்பு கொடுத்துருக்கலாம், சப்போர்ட் கூட கொடுத்துருக்கலாம். அப்போது வந்து அந்த மாதிரி. ஆனால் உங்கள் பர்சன் வந்து உங்களை தாண்டி வேறு ஒரு விஷயத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து 2 தடவையும் வந்துட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் தாங்க. நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு பர்சன் தான். இன்றைக்கி என்னென்னா நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட புது எனர்ஜி, கார்டோட புது பாசிட்டிவ் வைப் அப்படியே மாற்றி ஒரு கட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பன் அப் ஆகுது. மூடி மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் கோத்ரூ ஆகிட்டுருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபுல்லாலாம் சொல்ல வேணாங்க. ஆமாம், நான் இந்த மாதிரி அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போடுங்க. பார்க்குற கலெக்டிவ் பர்சனோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, அவங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்குற நீங்கள். பார்க்குற நீங்கள் கிங் ஆஃப் பென்டகல் தாங்க. பயங்கர வேறு லெவலாக இருக்கீங்க நீங்கள். உங்களோட லெவல் மாறுறதுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், சாதிக்கணும், நம்மளை யாருமே மதிக்கலை, நமக்கு 4 காசு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நோக்கி போகிறீங்க. சில பேர் வந்து பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து பென்டகல் லெவலில் நல்ல ஒரு ஆஃபீஸில் இருந்தால் கூட இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கான அழகான ஒரு கரெக்டான ஒரு சம்பளம், ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்குது. உங்களோட திறமையை மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்போதைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அப்படி இல்லைன்னா ஒரு ஷிஃப்ட் கூட நடக்கலாம். பிஸ்னஸ் லெவல்லையும் நல்ல க்ரோத் இருக்குது. பென்டக்கல் மாதிரி கிங் ஆஃப் பென்டக்கல்னாலே நீங்கள் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் இந்நேரம் வரக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா இங்கே அபண்டன்ஸு, கடவுளோட பிளஸிங், ஃபுல் பிளஸிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னால இங்கே யாரும் கடவுள் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நல்ல தலைமை பொறுப்பு, யாருக்கு என்ன எப்போ எங்கே செய்யணும் அப்படிங்கிற தெளிவான எல்லா நாலேஜுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நீங்கள் ரொம்ப இங்கே வேறு லெவல் வாழ்க்கை தாங்க. உங்களுக்கு முன்ன மாதிரிலாம் நீங்கள் அழுகலை, உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பட் உங்கள் பர்சனுக்கு அதெல்லாம் தெரியல. நீங்கள் பழைய மாதிரி எது சொன்னாலும் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. இந்த கார்டு மட்டும் பாருங்கள், அழகாக போய் இங்கே விழுகுது. கல்யாணம் குறித்து தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுங்க. உங்கள் பர்சன் கூட சில பர்சனோட அந்த பேர் இருக்குது பாருங்கள், அவங்களோட எனர்ஜி வந்து கல்யாணம் நடக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் குடும்பத்துலேயும் இருப்பாங்க, அல்லது அவங்க குடும்பத்தில் கூட இருப்பாங்க. நிறைய பேர் மெடிடேஷன்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுக்கு. இந்த பிரச்சனையோட போராடாமல் கடவுளை பிடிச்சி நிறைய பேர் வெளியில் வந்திருப்பீங்க. நிறைய பேர் மெடிடேஷன் கூட கற்றுருப்பீங்க. அப்புறம் வந்து நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எல்லாமே கிடச்சி இப்போ நீங்கள் வந்து முன்ன மாதிரி கிடையாது. இப்போ உங்களையே வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்களே உங்களை செதுக்கி தேவையில்லாத விஷயங்களை உங்களை விட்டு எடுக்கிறீங்க. நீங்கள் தேவையில்லாத அந்த கற்சிலையில் தேவையில்லாத பகுதியெலாம் எடுத்தோன்னே உங்களையே செதுக்கியிருக்கிறீங்க. நீங்கள் உங்களை சிற்பி செதுக்கலை, கஷ்டம் செதுக்கலை, உங்களை நீங்களே எனக்கு இந்த விஷயம் தேவையில்லை, இந்த விஷயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுற விஷயத்த உங்களுக்குள்ளே அழகாக செதுக்கி வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே கொண்டு வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து கல்யாணம் குறித்து தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் பர்சனோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்குது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே நிறைய பிரச்சனை நிலவிட்டுருக்கு. அவர் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை விட்டு வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம்னு போயிட்டாங்க, நான் அவ்வளோ பாசமாக இருந்தேன், நான் அவ்வளோ அன்பு கொடுத்தேன், எத்தனை வருஷம் சென்று ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. அந்த எனர்ஜி கிடைக்குது. நிச்சயமாக எல்லாமே நடக்கணும்னு விதி இருக்குது, நடந்துருச்சு. இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும்னு சில விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கும் போது நிச்சயமாக இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. கடவுளை நம்பிட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் அவர் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கும் போது நிச்சயமாக எல்லா விதமான அபண்டன்ஸும் உங்கள் வாழ்க்கையில் 1 by 1 கிடைக்கும். ஏன்னா கிங் ஆஃப் பென்டகலும் வந்துருச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு தாலியும் கிடைக்குது, வாழ்க்கையும் கிடைக்குது. அப்போது இதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுக்குமே நீங்கள் அழுக தேவையில்லை. அழுக நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறீங்க. நல்ல சந்தோஷமாக இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் லைஃபுக்குள்ளே வரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அழகான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்னா முருகன் கிட்ட கொண்டு வந்து போடுது.
செம்மையான கார்டுங்க. அழகா வந்து என்னன்னா, இந்த 2 கார்டும் முருகனோட பிளெஸிங்ஸ் தான். உண்மையிலே. "ஆறுமுகம் மலரிடம் அனுதினமும் ஏறுமுகம் போடுங்க." இப்போ வந்து தந்தையும் வந்து மகனையும் பிரிக்க விரும்பல. ஏன்னா, அவருக்காக இத்தன கார்ட எடுத்தாச்சு. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போ முருகனுக்காக 2 கார்டுங்க. முருகனோட பிளெஸிங் பாருங்க எப்படி இருக்கு பாரு. "நான் உனக்கு அன்பு குடுக்குறேன். எவன் உனக்கு அன்பு குடுக்கலன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க நீ? நான் உனக்கு குடுக்குறேன். நான் உனக்கு ஒட்டுமொத்த அன்ப குடுக்குறேன். உனக்கு புரொடெக்ஷன் குடுக்குறேன். நான் உனக்கு எல்லா உறவுமாவே நான் இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஏஞ்சல்ஸோட புரொடெக்ஷன் தரேன். நீ லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயும் சந்தோஷத்தையும், அன்பையும் நீ வந்து உணருவ. அதுக்கு உண்டான மனிதர்கள நீ சந்திப்ப. போற பக்கம்லாம் அன்பான, உண்மையான பெர்சன் நீ பாப்ப. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு வந்து தோள் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும், நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு பெர்சனாவும் ஒருத்தவங்க கண்டிப்பா நீ போற பக்கம் எல்லாமே இருப்பாங்க. இனிமேல் உன் வாழ்க்கையில நியூ பிகினிங் தான். நீனே உனக்கான பெஸ்ட் ஃப்ரெண்டு. வேற யாரும் கிடையாது. நமக்கான பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் வருவானான்னு இவன தேடிக்கிட்டு திரும்ப போய் ஒரு பெயின்ல போய் ஒவ்வொரு தடவையும் போய் விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இவன் கடைசி வரைக்கும் வருவானா? அவன் கடைசி வரைக்கும் வருவானா? இல்ல இது வந்து நம்ம தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் லெசன். நம்ம தான் கடைசி வரைக்கும் போவோம் கடவுள பிடிச்சுக்கிட்டு. அப்போ நம்மள எப்படி வச்சுக்கணும்? நல்ல ஒரு மைண்ட் லெவல்ல நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிரேவரியா, ஒரு கரேஜியஸ் ஒரு பெர்சனா, என்னால எல்லாம் முடியுங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெர்சனா நீங்க இருக்கும்போது உங்க லைஃப் சக்ஸஸ நோக்கி போகும் இல்லையா? ஏன்னா கடவுளோட ஃபுல் பிளெஸிங்ஸ் இருக்கு. ஏஞ்சல்ஸ் புரொடெக்ஷன் பண்றாங்க. உனக்கு எந்த விதமான கஷ்டமும் வராம அவர் காயத்துக்கெல்லாம் அவர் மருந்து போட்டுட்டு இருக்காரு. அப்போ நியூ பிகினிங் தான். அப்போ வாழ்க்கையை நீ வந்து என்ன பண்ணணும்? ரொம்ப அட்டாச்மெண்ட்ல போய் ஒட்டிக்கிட்டெல்லாம் இல்லாம டிட்டாச்மெண்ட்ல விட்டு வெளியில வரணும். அப்பதான் வந்து தாமரை இல்ல தண்ணி போல ஒட்டியும் ஒட்டாம வாழ்க்கை வாழும்போது தான் உன்னால இந்த வந்து சமுதாயத்துல இருக்கிற அந்த பந்தத்திலேருந்து நீ விடுபட்டு வெளியில வந்து ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில வந்து உனக்கான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்ப. அப்போ அத்தனை விஷயங்களும் கடவுள் உனக்கு அன்பையும் கொடுத்து, உனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுத்து வாழ்க்கையை பிரகாசமாக்குறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன் தான். எனக்கு என்னன்னா, இந்த கார்டு 4மே உங்கள குறிக்குது. அந்த கார்டு எல்லாமே உங்க பெர்சன குறிக்குது. அங்க சண்டை, சச்சரவு, அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க வந்து ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் கடவுள் அடிச்சு துரத்தி அவர் வராரு உங்க கிட்டக்க. அப்போ இங்க ஒண்ணுமே இல்ல. இது ஃபுல்லா நெகட்டிவ். ஸோ வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த சைடு ஃபுல்லா உங்களோட எனர்ஜி. அப்போ பார்க்குற நீங்க இத வந்து உங்களோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்க பெர்சனோட எனர்ஜி. ஓகேங்களா? இப்போ வந்து எனர்ஜி கார்டு ஃபுல்லா வந்து போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார்டை மேல வச்சிருவோமா? கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்குது. கடவுளோட அன்பு இருக்குது. ஒட்டுமொத்த அன்பும் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து உங்கள் பர்சன் வந்து அவங்க மைண்டில் உங்களை பற்றி என்ன தான் நினச்சிட்ருக்காங்க பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயம் சேனல் ஆகுது அப்படின்னு அவங்க மைண்ட்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அவங்க மைண்ட்லேருந்து எடுத்து படிச்சுட்டு திரும்ப அங்கேயே விட்டுருவோம். நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்க. இப்போது நிறைய விஷயம் வரும். கலெக்டிவாக பார்க்கும்போது உங்கள் பர்சனோட மைண்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? உங்கள் பர்சனை இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து மனசில் நினச்சி கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் மைண்டில் என்ன இருக்குது? அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க? எல்லாமே பார்க்கலாமா? யூ ஆர் த ஒன் ஹூ மேக்ஸ் மை ஹார்ட் சிங் ஈவன் இன் மை சேட்னஸ். என்னோட கஷ்ட காலத்துலேயும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அது உன்னால் மட்டும்தான். நீ மட்டும்தான். யூ ஆர் த ஒன் ஹூ மேக்ஸ். என்னோட இதயம் இன்றைக்கி சந்தோஷமாக ஓரளவுக்கு பாட்டு பாடிட்டுருக்குன்னா அது இந்த சோகத்துலேயும் சந்தோஷ கீதம் பாடிட்டுருக்கு அப்படின்னா அது உன்னால தான். உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற ஒரு சாங் ஒன்று இருக்கும் பாருங்கள். அதுதான் நினைப்பு வருது எனக்கு. மின்னால சென்றேனே. பாட்டு ஃபுல்லாக தெரியாதுங்க. திஸ் செப்ரேஷன் ஆன் யுவர் சைலன்ஸ் ஆர் கில்லிங் மீ ப்ளீஸ் ஃபர்கிவ். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செப்ரேஷன் ஆகி வேறு தூரத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் இப்போ அமைதியாகிட்டீங்க. முன்னெல்லாம் வந்து அழுதுகிட்டே இருந்தீங்க. என்னை பார்த்துக்கோ, என்னை சேர்த்துக்கோ, நான் அப்படி இல்லை, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, மன்னிச்சிக்கோ, ஏன் பேச மாட்டுற, ஏன் என்னை விட்டு போனேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் பழகணும் தெரியுமா, எப்படியெல்லாம் எனக்கு வாக்குறுதி கொடுத்த, எப்படியெல்லாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ண, ஏன் இப்படி என்னை விட்டு போன, நீ என்னை விட்டு உன்னால் இருக்க முடியாது, என்னை நம்ப ப்ளீஸ். என்னால் சாப்பிடவே முடியல, என்னால் தூங்க முடியல, என்னால் வேலை பார்க்க முடியல, என்னை விட்டு போகாத ப்ளீஸ். நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா டைலாக் வந்து பேசியிருக்கலாம். அது காதலர்களுக்குள்ளேயும் இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ளே நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், என்னை விட்டு போகாத அப்படிங்கிற அளவுக்கு கூட நிறைய பேர். ஏன்னா அவங்கள மேலே நீங்கள் வந்து வச்சத அன்பை தாண்டிலும் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அவங்க இல்லைன்னா உங்கள்
வாழ்க்கை இல்லை. அவங்க மேலே உசிரையே வச்சுட்டீங்க நீங்கள். அப்போது உங்கள் மேலே ஒன்றுமே இல்லாமல் நடைப்பிணமாக இருக்கீங்க. அவங்க இல்லாத ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது கூட உங்களால் உயிரோடு இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை கூட இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி விட்டு பிரிஞ்சோடனே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எனர்ஜி கூட வருது. எப்பயுமே சொல்கிறாங்க, உங்களை தாண்டிலும் எந்த விஷயமும் பெருசு கிடையாது. அன்றைக்கி வேணும்னு உங்களை தேடி நின்ன அதே விஷயம் இன்றைக்கி வேணான்னு தூக்கி போடுதுன்னா, மனிதர்கள் எல்லாம் இங்கே இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த நீ கற்றுக்கிறதுக்கு வந்திருக்க. இந்த இடத்துல கற்றுக்கோ. நீங்கள் தான் இங்கே முக்கியம், கடவுள் தான் முக்கியம். கடவுளோட காலடியில் உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக அழகாக நடக்கும். எல்லாமே காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வராது. புரியுதுங்களா? பிடிவாதமாக எதையாவது ஒன்று பிடிச்சு வைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே வந்து ஆப்பு வச்சுக்கிற மாதிரி, உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுக்கிற மாதிரி. அதனால் உங்கள் இது வரைக்கும் தெரியாமல் என்னென்னமோ பண்ணிட்டீங்க, விட்டுருங்க. தப்பு செய்கிறது வந்து இங்கே தப்பு கிடையாது. தப்புன்னு ரியலைஸ் ஆகிற வரைக்கும். புரியுதுங்களா? ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்யவே கூடாது, அந்த பக்கம் போகவே கூடாது. சில விஷயங்கள், சட்டத்திட்டங்கள் இங்கே எதுவுமே நமக்கு புரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் தான். எந்த நேரத்தில் புரியுதோ அந்த நேரத்தில் தப்பை தூக்கி போட்டுட்டு நல்லதை மட்டுமே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். உங்கள் வேலையை பாருங்கள், உங்களுடைய அப்க்ரோத் பாருங்கள், உங்கள் ஹெல்த்தை பாருங்கள், உங்கள் சந்தோஷத்தை பாருங்கள். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த செப்பரேஷனும் அந்த சைலன்ஸும் வந்து அவரை கொல்லுதான். என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி உங்கள் பர்சன் காலில் விழுந்துட்டாங்க. புரியுதுங்களா? நான் சொன்னேன்னா உங்கள் பர்சன் வந்து வந்துட்டுருக்காங்க, அங்கே அடி விழுகுது. அப்போது வந்து நீங்கள் இப்போ எதுவுமே பேச மாட்றீங்க. அதனால வந்து ஏதாவது வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாமான்னா அவருக்கு பயமாக இருக்கும். முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் எது சொன்னாலும் வந்து அப்படியே வந்து காலில் வந்து விழுகக்கூடிய நீங்கள் பர்சன் நீங்கள். பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படி இல்லை. உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உங்ககிட்ட நிறைய ஒரு இந்த செப்பரேஷனில் நிறைய கற்றுக்கிட்டீங்க, நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டீங்க. மன வேதனை ஒன்றும் நீங்கள் அழுத கண்ணீர் எல்லாமே சேர்த்து இப்போ இன்றைக்கி ஒரு தைரியமான ஒரு பர்சனாக உங்களை மாற்றி வச்சுருக்கு. அதனால் இப்போ வந்து நீங்கள் சைலண்ட்டை மட்டும்தான் உங்கள் கையகப்படுத்திருக்கீங்க. அமைதி தான் பதில். என்ன இந்த கேள்விக்கு உண்டான பதில் என்ன? அமைதி தான். அது உங்களுக்கு தெரியும்னு சொல்ல மாட்டீங்க, தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. தெரியும் தெரியாது அப்படிங்கும்போது தான் ஒரு வாக்குவாதத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு சென்டென்ஸாக மாறும். நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னா பதிலே இல்லாததுக்கு நம்ம எந்த ஒரு விதமான ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களால உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. நீங்கள் இப்போ பழைய மாதிரி இருக்கீங்களா, இல்லை வேறு மாதிரி மாறிட்டீங்களான்னு. அப்போது உங்கள் பர்சன் நிறைய ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை பயப்படுறாங்க உங்களை தேடி வர்றதுக்கு. ஐ வாண்ட் யூ, எனக்கு நீ வேணும். ஸோ ஐ எம் கம்மிங் டு கெட் யூ. ஸோ அந்த கார்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, வராங்க பார்த்தீங்களா, உங்கள் பர்சன் வராங்கன்னு சொன்னாங்களா. அப்போது வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வேணும். இப்போதைக்கு வேறு என்னென்னவோ வேணும்னு போனது எல்லாமே எங்கள் தப்பு தப்பாக முடிஞ்சு போச்சு. சரியான ஒரு புரிதல் இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து நீங்கள் வேணுங்கிறதுக்காக அவங்க உங்களை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்குற உங்கள் பர்சன் வந்து மைண்டில் ஒழிச்சு வச்சுட்ருக்கிற ஒரு விஷயங்க. உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அல்லது அவங்க மைண்டுக்குள்ளே என்ன தான் நினைக்கிறாங்க, ஒன்றுமே புரியலைங்க எனக்கு அப்படின்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ மை கரண்ட் சிச்சுவேஷன் வித்தவுட் ஹைட். எனக்கு இப்போ வந்து என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் எதுவுமே மறைச்சதில்லை இது நாள் வரைக்கும். அதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்லணும். நான் அதை சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இப்போதைக்கு நான் என்ன சிச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் மறைக்காமல் நான் சொல்கிறேன். அமைதியாயிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, பதட்டம் ஆகாதீங்க. இது வந்து கடவுள் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, அமைதியாயிரு. அங்கே எல்லாமே நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, கடவுள் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன் நிறையா ஒர்க்கை வந்து கடவுள் வந்து செஞ்சிட்ருக்காங்கங்கிறத நம்புங்க. ஓகேங்களா? ஐ ட்ரீம் அபவுட் யர் ஃப்யூச்சர் வித் யூ. நான் வந்து உங்க கூட எதிர்காலத்தை அமைக்கணும், அதை பற்றின கனவோடு நான் இருக்கேன். ஐ ட்ரீம் அபவுட் அ ஃப்யூச்சர் வித் யூ. உன் கூட நான் வந்து என்னோடய ஃப்யூச்சர் இருக்கணும்னு நான் கனவு காண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போது நிறைய விதமான ஒரு ரியலைசேஷன் இருக்குது. உங்களை பற்றின ரியலைசேஷன், ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக உண்டு. என் பர்சன் வருவானா, திரும்பி வருவானா, திருந்தி வருவானா, வருவான், திரும்பி வருவான், திருந்தியும் வரான். அப்போது உங்கள் பர்சனுக்கு உண்டான பயம் என்ன தெரியுமா? நீ பிளாக் பண்ணி வச்சுருக்கியா என் நம்பரை, என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குற சில பேர் வந்து உங்கள் பர்சனுக்கு நீயும் வேணாண்டா, உன் திசையும் வேணான்னு கும்பிடு போட்டு நகர்ந்து போயிருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து உங்கள் பர்சனோட நம்பரை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, உங்கள் பர்சனோட சேனல் ஆகிற மெசேஜஸ் என்னென்னா, என்னை நீ பிளாக் பண்ணிட்டியா என் நம்பரை, மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் அவங்க மைண்டில் சேனல் ஆகிற ஒரு விஷயங்க. அடுத்தது
ஐ ரியலி ஹேட் த சைலன்ஸ் பிட்வீன் அஸ். அவருக்கு உண்மையிலே சைலண்ட் ரொம்ப பிடிக்கவே இல்லை அவருக்கு. ஏதாவது ஒன்று எப்பயுமே வந்து கலகலன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க, ஏதாவது சண்டை போட்டுட்ருப்பீங்க, இல்லை ஏதாவது உங்களோட விஷயங்களை பற்றி லொட 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 லொடன்னு பேசிட்டே இருப்பீங்க தெரியுங்களா? இப்போ வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு சைலண்ட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு அமைதியை தேடி நீங்கள் போகும்போது இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் பிடிக்கவே இல்லை உங்கள் பர்சனுக்கு. அப்போது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டீங்க அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியவில்லை. ஐ ஃபீல் நோ ஜாய் இன் மை லைஃப் வித்தவுட் யூ. நீ இல்லாமல் எனக்கு சத்தியமாக வந்து சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் வந்து உங்கள் பர்சன் வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறையா விஷயம் வந்து இதில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் பர்சனால் இருக்க முடியல. இப்போதைக்கு சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. உங்களை தேடி அவங்க வராங்க. இது காதலனாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் சரி, வேறு எந்த உறவாக இருந்தாலும் அவங்க போன சுச்சுவேஷன் அவங்களுக்கு சரியில்லை. உங்களை தேடி வரக்கூடிய தருணம் சீக்கிரமே வருது. அதுக்கு நீங்கள் பாசிட்டிவிட்டி, சந்தோஷமாக உங்கள் வேலையை பார்த்துட்டு, உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு, உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டு கடவுளை சரணாகதியை அடையும் போது சீக்கிரமாக இந்த விஷயம் உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. நான் சொல்லுவேன் சீக்கிரமாக வருவாங்க, எப்போ மேம் வருவாங்க, அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய இன்னர் ஒர்க்கு, கடவுளை நம்பக்கூடிய ஒரு விஷயம், கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு விஷயம், இது எல்லாமே தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. நீங்கள் உள்ளார்த்தமாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நீங்கள் மாறும்போது அந்த மாறின விஷயம் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு தெரியும். பிரபஞ்சத்தில் இங்கே எந்த விதமான ஒரு எரருமே இல்லை. அப்போது எரர் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது, தப்பு எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன தப்புன்னு தேடி கண்டுபிடிங்க. அவங்கவுங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்குள்ளே கேளுங்க. உங்களுக்குள்ளே ஆத்மா கிட்ட கேட்கும்போது, நீ இதை பண்ணதாயா வந்திருக்க, நீ இங்கே நின்றுட்டு அழுதுட்டு நிற்கிற, தேவையில்லாமல் அழுகிற நீனு, இதை பண்ணு, இதை விட்டுரு, இது சரியாகும், இது தேவையில்லை, உனக்கு லெசன் சொல்லி கொடுக்க வந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாடம் வந்து கற்றுக் கொடுக்குது அப்படின்னு அதை கற்றுக்கோன்னு சொல்லி அது சொல்லும். அதெல்லாம் நீங்கள் தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் உங்களுக்குள்ளே போய் உங்களுக்கான விடயத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போது சேனலான மெசேஜ்லாம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது எல்லாமே அவர் வந்து ஏங்குறாரு, உங்களை விட்டு கஷ்டப்படுறாங்க, உங்களை தேடிட்டு தான் இருக்காங்க, உங்ககிட்ட வரணும். ஆனால் உங்களுடைய இந்த மாற்றத்தை அவரால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறது 2 தடவை 3 தடவை இல்லைங்க, தொடர்ச்சியாக அந்த கார்டோட எனர்ஜி எப்படி இருந்தது அப்படின்னா, உங்களோட எனர்ஜி பாசிட்டிவிட்டியாக நீங்கள் மூவ் ஆன் ஆகி போன மாதிரியும், அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போனது நீங்கள் பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிறத நினச்சி அவர் வந்து ஒரு விதமான ஒரு ஆச்சரியமும் இருக்குது. அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் பிடிக்கல. ஏன்னா 2 பேருக்குள்ளே இடையில இருக்கிறதே அந்த ஒரு அன்பு பரிமாற்றம், அந்த பேசுவோம் தெரியுங்களா, அது வந்து அங்கே இல்லை. சைலண்ட் ஆனோன்னு அவருக்கு என்னவோ ஒன்று புதுசாக மாறின மாதிரி இருக்குது வாழ்க்கையே. அப்போ அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டு மூலமாக உங்கள் பர்சன் வந்து உங்களை ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கும் வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது அவர் 2 பேருமே வந்து கேட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், அல்லது உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு கதையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற ஒரு கதையாக இருக்கலாம், அல்லது 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கலாங்க. ஏதோ ஒன்றுங்க. ஆனால் 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய நினைவுகள் அவருக்கு வந்து அந்த பாட்டின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், ஒன்றும் உங்களை பற்றின ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கு அவங்களுக்கு. எதை நினச்சாலும் ஞாபகம், உங்கள் ஞாபகம் தான். ஞாபகம் வருதே இந்த கார்டு பாருங்க, யாருங்க இது? அக்வேரியஸ் எனர்ஜி இந்த பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. நான் அன்றைக்கே எடுத்து வச்சேன், திரும்ப இந்த கார்டு வருதுங்க. அக்வேரியஸ் எனர்ஜி கும்பராசி 1111 அன்றைக்கும் சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன். திரும்ப அதிலே ஷஃபில் பண்ணி வச்சுட்டனோ, திரும்ப அதே கார்டு. அடுத்த சாங்கு உங்கள் என்ன சேனல் ஆகுது பார்க்கலாமா? அது வந்து உங்களோட பர்சன் மைண்டோட சாங்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் 2 பேரும் பிடிச்ச சாங்காக கூட இருக்கலாம். என்ன பாட்டுன்னு தெரியலங்க. ஆனால் வந்து நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது, உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது, பேரழகி. அதுக்கு மேலே தெரியலங்க. தாரமே தாரமே வா நீதான். இப்போ தான் ஐயாவுக்கு புரிஞ்சிருக்கு, நீதாம்மா என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறது. இதை வந்து ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா நீதாம்மா என்னுடைய பொண்டாட்டிங்கிற மாதிரியும், லேடிஸ் பார்த்தீங்கன்னா நீதாம்மா என்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாட்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேரும் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது.
எவ்வளவோ போய் இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்னு நினச்சி போயிருப்பாங்க. இதுதான் என் புருஷன், இதுதான் என்னோடய வாழ்க்கைன்னு போயிருக்கலாம். பட் அதெல்லாம் அது அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் ஆகுது. ஆனால் எல்லாத்துலேயுமே ரியலைசேஷன் ஆகுது பாருங்கள். பாட்டுலேயும் ரியலைசேஷன் ஆகுது, சேனலான மெசேஜ்லேயும் ரியலைசேஷன் ஆகுது, எனர்ஜி கார்ட்லேயும் ரியலைசேஷன். எந்தன் மனதை கொள்ளையடித்தாய், இந்த தந்திராமும் மந்திராமும் எங்கு சென்று படித்தாய், தேவதை வாழ்வது வீடில்லை கோயில். அது என்னென்ன அந்த பாட்டுங்க, வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ. இதெல்லாம் வந்து போய் கேளுங்க. உங்கள் பர்சன் வந்து இந்த பாட்டை கேட்கலாம், அல்லது இந்த பாட்டு மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து அவங்க கொடுக்கலாம். ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே, ஆகாயம் தாங்காத மேகம் எது கண்ணே, நிலாவேவா. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அவரோட அந்த ஒரு ஏக்கம் கலந்த சாங்கு. ஏதாவது நீ என்னை பார்க்க மாட்டியா, என்கிட்ட பேச மாட்டியா, அது அவரால் ஏற்றுக்க முடியலங்க. நீங்கள் விலகி போகிற அந்த ஒரு சுச்சுவேஷனை அவரால் ஏற்றுக்க முடியல. பட் ஆனால் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே நிலவிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களை நினச்சி வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பிரைனடிக்ஸ் கார்ட்லேருந்து ஒரு 2 கார்டு எடுத்துகிட்டு நம்ம சிவாப்பாவோட மெசேஜ் பார்த்துட்டு இந்த ரீடிங் வந்து என் பண்ணிக்கலாமா. அப்புறம் நிறைய பேருக்கு வந்துங்க பாசிட்டிவிட்டி எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு சிந்தனை வருது அப்படின்னா உடம்போட படுற மாதிரி இந்த ஒரு ருத்ராட்சம் மணியும் இருக்குது. இது பாலிஷ்டு ஐம்பொன்னுங்க. அதுக்கப்புறம் கடவுளோட $50 இருக்குது. எல்லா கடவுளோட $50 இருக்குது. தேவைப்படுறவங்க இதை நீங்கள் வந்து வாங்கி கழுத்தில் போட்டுக்கலாங்க, அல்லது கையிலையும் வந்து ஒரு கயிறு கட்டி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பிரேஸ்லெட்டும் இருக்குது. இது துளசி மணியும் ருத்ராட்சமும் கலந்த பிரேஸ்லெட்டுங்க. இதெல்லாம் ஆர்டர் போட்டு நிறையா இருக்குது. எனக்கு பாசிட்டிவிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி போட்டுக்கலாங்க. இது நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி மட்டும் நீங்கள் கலட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பாசிட்டிவிட்டி, தெளிவான ஒரு மைண்டு. எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை குறித்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் உங்களை பாசிட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தூப தீபம்லாம் காமிச்சு நல்லா அருமையாக பூஜையெல்லாம் போட்டு நல்ல நாள், அதுவுமா அதாவது பௌர்ணமி, அமாவாசை, இன்னும் முக்கியமான தினங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை பூஜை பண்ணி போடவே இதுக்கு நிறையா பவர் பண்ண. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம பவர் ஏற்ற ஒரு விஷயத்தை நம்ம மந்திரமாக சொல்லவே அந்த வார்த்தைகளுக்கு பலிதம் ஏற்படும். நம்ம சொல்கிறது நடக்கும், நினைக்கிறது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூப தீபம்லாம் காமிச்சு பண்ணிட்டு வரவே உங்கள் வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவிட்டி நிறையா வர ஆரம்பிக்குங்க. எனக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பர்சனல் ஸ்லாட்டும் இருக்குது, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பிரைனடிக்ஸ் இதில் பார்க்கலாம். இதில் என்னென்ன கார்டு உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்க, அல்லது உங்களுக்கான மெசேஜ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏதாவது ஃபாரின் போகணுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போவீங்க, அல்லது வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, அல்லது ஏதாவது ட்ரிப்பு போகணுன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஃபாரினுக்குன்னு இல்லை, இந்தியாவிலே எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஏதாவது ஒரு ஊருக்கு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் இருக்குது. இப்போ தான் உங்கள் பர்சன் உங்களை பற்றின தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கே வந்திருக்காங்க. இப்போ தான் கண் கெட்ட பிறகு கதிரவ வணக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் புரியுது உங்களோட பாசம் என்ன, நேசம் என்ன, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரியலைசேஷன் கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அப்போது உங்களோட அந்த ஒரு மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. பார்க்குறவங்களுக்கு அந்த ஆன்செஸ்டர்ஸோட ஒரு கிஃப்ட்டு, அவங்களோட ஒரு பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பூஜையெல்லாம் நல்லா பண்ணுங்கள். அவங்களுக்கு உண்டான அமாவாசை பூஜையாக இருக்கலாம், அல்லது திதி கரெக்டாக கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். குழந்தை வேணும்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வருது, குழந்தை கிடைக்குது. கடவுளோட அந்த முருகனாகவே உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும். முருகனாகவே, அம்மனாகவே ஒரு குழந்தை கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த குழந்தை உங்கள் வீட்டில் கிடைக்கும். எந்த குழந்தையாக இருந்தாலும் அது கடவுள் கொடுக்குற விஷயம் தான், அது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அடுத்தது கன்ஃபியூஷனோடு தான் இருக்காங்க. இப்போ உங்கள் பர்சன் வந்து எப்படி இருக்காங்க,
கன்ஃப்யூஷன் தான். நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் கிளியர் கட்டாக தெளிவான ஒரு நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர்லாம் வச்சுக்கிட்டு எது அப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு கையில் அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இது ஒரு வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுக்கு உண்டான முயற்சி இப்படி பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எல்லா விதமான ஒரு ஒரு கரெக்டாக முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வேறு லெவல் வாழ்க்கைங்க. உங்களை விட்டு போனது நினச்சி இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, கைக்கு எட்டின தூரத்தில் இருந்தாங்களே, இப்போ வானத்தில் நிற்கிறாங்களே, நான் எப்படி போய் அவங்கக்கிட்ட பேசுவேன், எப்படி போய் மன்னிப்பு கேட்பேன், காலில் கூட விட தயாராக இருக்கானே, ஆனால் அவங்க என்கிட்ட பேசணுமே, அவங்க கண்ணு கெட்ட தூரத்தில் வரைக்கும் என்னால் பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பர்சன் வந்து இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ வந்து இப்போ சிவாப்பாவோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிவாப்பா தான் அடித்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உங்கள் கிட்டக்க. உங்களோட அருமை பெருமையெல்லாம் அவருக்கு தெரிய வச்சது பிஹைண்ட் த சீன்ஸ் ஓவராலாக அத்தனை டீமும் வேலை பார்த்துருக்கு. அப்போது ஓம் நமச்சிவாயை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் கும்பிட்ற கடவுள், ஏஞ்சல்ஸு, நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அவங்க பேரை போட்டு எப்பயுமே அவங்க இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு பவர், அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் இந்த கடவுள் அந்த கடவுள்னு மதத்தால் மனிதர்களை பிரிக்கிறது நான் எப்பயுமே கிடையாதுங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது. எந்த ஜாதி மதம்னு நிறைய பேர் பிரிப்பாங்க, கடவுளையே பிரித்து வச்சுருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாதுங்க, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்க. அந்த ஜாதி இந்த ஜாதி அரசியல் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவும் தெரியாது. அதை பற்றின நான் போகவும் மாட்டேங்க. பிடிக்காதுன்னு சொல்கிறத விட அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு கடவுளோட பணி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவே தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கே இந்த ஜென்மமே பத்தாது, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பத்தாத ஒரு விஷயம். ஓம் நமச்சிவாய. டிவைன் டைமிங் கண்டிப்பாக வந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே. அதனால தான் உங்கள் பர்சன் உங்களை தேடி வராங்க. ஏன் வரான்னு யாருக்காவது கொஷின் மார்க் இருக்கும். இத்தனை வருஷம் விட்டுட்டு ஏன் இப்போ வரான், திருந்தி வரான், ஏன் இப்போ என்னை தேடி வரான் அப்படின்னா அது டிவைன் டைமிங். இப்போது இந்த டைமில் வந்து கடவுள் சிவா தான் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி ஒரு பிகினிங் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையோடைய ஆரம்பக்கட்ட ஒரு முடிவை எடுத்தது அவர் தான். அதனால் நீங்கள் வந்து தகுதியான பர்சனாக உங்களை நிறையா நீங்கள் மாற்றிக்கணும். அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு பர்சனாக, அதை ரிசீவிங் பண்ணுற பர்சனாக நிறைய மிராக்கிள் வருது. அப்போது நீங்கள் வந்து அந்த மிராக்கிளை நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் கடவுள் மோடில் நிற்கணும். கடவுள் மோடு எப்போயுமே சந்தோஷமாக இருக்கிற மோடு தான். அப்போது சரணாகதி மோடு தான். அப்போ வந்து ஹாப்பினஸ்ஸான மோடு தான். அந்த நிலைமைக்கு நீங்கள் வரும்போது நிறையா விஷயங்கள்ங்க உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இது வரைக்கும் என்ன தான் நடக்குதுடா அந்த பக்கம் எனக்கு தெரியவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா விஷயமும் புட்டு 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 கடவுள் வந்து உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணிடுவார். எல்லா விஷயமும் ரிவீல் ஆகும். எல்லா விஷயமும் உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். சிவாப்பாவோட கைடன்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்று வந்தாலும் நச்சுன்னு வருங்க அவரோடது. டிவைன் டைம் வந்துருச்சு, இன்னும் நீ அழுதுட்டு இருந்தேன்னா உன்னால் வாங்க முடியாது, ஒழுங்காக அதை உன்னை தகுதியாக்கிக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வாங்கிக்கோ, இன்னும் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கலாம் நேரம் இல்லை, வேலை இருக்குது, அடுத்தடுத்த வேலை இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நச்சுன்னு முதுகில் அடித்து சொல்லுவார். எதுக்கு உட்கார்ற, நீ எதுக்கு அழுகுற, தேவையில்லாத விஷயத்துக்கு அழுகாமல் உன் வேலையை பாரு. டிவைனோட விஸ்டம் வந்துடுச்சு. உங்களோட இன்னர் வாய்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்ட்யூஷன் வாய்ஸ்லாம் உங்களுக்கே கேட்க ஆரம்பிக்குது. அதை நல்லா கவனித்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் கடவுள் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. உனக்குள்ளேயே இருக்குயா, நீ தேடுற ஆன்சர் உனக்குள்ளேயே இருக்குது, நீ எப்படி வாழணுங்கிற அந்த ஒரு கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இன்னர் வாய்ஸு, இன்ட்யூட்டிவ் வாய்ஸ்லாம் நீங்கள் நல்லா வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள்லாம் ஒரு பிளஸ்டு சைல்டு. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அந்த நீங்கள் போகிற பாதைக்கு ஒரு கைடிங் லைட்டு. அப்போது அதை பிடிச்சிட்டு போங்க, ஓகேங்களா? அதை பிடிச்சிட்டு தெளிவாக இதுதான்ப்பா வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காருன்னு அந்த நம்பிக்கையோட கடவுளை மட்டுமே நம்பி தைரியத்தோடு போங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கடவுளே உங்கள் கூட இருந்து அவரே விடிவெள்ளி வெளிச்சமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக அவரே முன்னாடி போகிறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? எதையாவது நினச்சி அழுதுகிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போது கடவுள் வந்து உங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காரு, உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர்லாம் கொடுத்துருக்காருன்னா அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதுக்காகவும் மற்றவங்களுக்கு நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து செல்ஃபிஷாக யூஸ் பண்ணுறது, அரகண்ட்டாக திமிர்த்தனம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. மிஸ்யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு கடவுள் கொடுத்த விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது, உங்களுக்கு கடவுள் கொடுத்த அபண்டன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, அப்போது நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. இதெல்லாமே வந்து கடவுள் யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. செல்ஃப் கேர் பண்ணுங்கள். ஒரு ரெஜுவினேஷன் எடுத்துக்கோங்க, பிரேக் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு திரும்ப ரொட்டீன் ஒர்க்கை கூட நீங்கள் பாருங்கள். உங்களை பார்த்துக்கிறதுல உங்களை செல்ஃப் லவ் பண்ணுறதே இல்லை. அதனால் என்னென்ன விஷயம் முக்கியம்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் விஷயத்தை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள்.
ஹாரன் சவுண்டு கேட்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை உங்கள் மைண்டெல்லாம் நரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. பாடி, மைண்டுன்னு சொல்லி இது எல்லாமே அலைனுக்கு கொண்டு வருவீங்க. இதுதான் உங்களை வந்து மற்றவங்க கிட்டேருந்து ஒரு ட்ரூவாக உண்மையான ஒரு ஃபார்மாக ஸ்பெஷலாக மற்றவங்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அப்போது இது எல்லாமே டிவைன் டைமிங் வந்துச்சு. கடவுள் அழகான ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டு அழகாக போய் அவரோட மகன்கிட்ட போய் உட்காந்துட்டாரு. ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இந்த பிளெஸ்ஸிங்லாம் உங்களுக்கு வந்து அழகாக வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து ஓப்பன் ஹேண்டுன்னு கையை எல்லாருமே டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ஹேண்டுன்னா நான் அதை வாங்கிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓப்பனாக இருக்குது என்னோடய ஹேண்டு. அப்போது ஓப்பன் ஹேண்டுன்னு போட்டுக்கோங்க. கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு. பொத்து பொத்துன்னு மேலேருந்து நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் வருது. எல்லாருக்கும் பொதுவான பிளெஸ்ஸிங் தான். எவன் வந்து கையை திறந்து வச்சு கடவுளை நம்பி சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியோடு இருக்கானோ அவனுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் கிடைக்குதுங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறுத்தி நிதானித்து உங்கள் பர்சன் மைண்டில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற எல்லா தெளிவான கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ரீடிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது தாழ்மையான கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.